வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது மகர லக்னத்துக்கு குரு பகவான் என்ற பலன். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் நவகிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுங்கிறதுக்கு தனித்தனி வீடியோ போடுறோம். ஒட்டுமொத்தமாக வீடியோ போட்டால் ஒரு 200 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நமக்கு அவசியமும் இல்லை, அது பார்க்க நேரமும் கிடையாது. அதனால் நமக்கான வீடியோ மட்டும் தனித்தனியாக செலக்ட் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக தனித்தனியே லக்னத்துக்கு தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயும் 9 கிரகத்துக்கும் தனித்தனி வீடியோ. அந்த வகையில் மகர லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன ஆகுன்றதுக்கு பலனை சொல்ல போகிறோம். ஒரு 10 வகையான பலன்கள் எல்லாம் அனுசரித்து பார்த்து பலன் சொல்கிறது ஜோசியரோட வழக்கம். அதாவது ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், பார்வை, இணைவு, சாரம், யோகம், தோஷம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் அனுசரித்து பார்த்து தான் பலன் சொல்லுவாங்க. ஆட்சி, உச்சம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆக இப்போ நம்ம டாப்பில் இருக்கிற அந்த 4 விஷயத்தை மட்டும் பார்த்து பலன் சொல்ல போகிற காரணத்தினால ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், ஆட்சி, உச்ச, பலம் இதெல்லாம் வச்சு இதை மட்டும் பார்த்து நம்ம பலன் சொல்ல போகிறதுனால, ஆனால் இதுதான் முக்கியமானது. அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்து பலன் சொல்ல போகிறதுனால இதோட பலன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அப்ளை ஆகும், கேரண்டட். இதுக்கு உத்தரவாதம் உண்டு. எவ்வளவு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து அளவுகளில் கூடவோ குறைவோ நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி இது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது லக்னத்துக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால எந்த மாதிரியான சம்பவத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, 3ங்கிறது திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், இளைய சகோதரம் மற்றும் கலை ஆர்வம் இவையெல்லாம் சொல்லுவோம். 12ஆம் இடங்கிறது விரையும், நஷ்டம், செலவு, பயணம், அலைச்சல், துன்பம் இவைகளை வச்சு சொல்ல போகிறோம். ஸோ மகர லக்னத்துக்கு லக்னத்திலே குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும்? சுபகரங்க இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகும். உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பூர்த்தி ஆகும். ஆனால் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கார், பலவீனமாக இருக்கிறார், அதனால் கொஞ்சமாக பூர்த்தி ஆகும்னு அர்த்தம். அந்த லக்னாதிபதி பலமாக இருந்தால் அது அந்த குறை இருக்காது. அடுத்தது 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால இவரோட வாழ்க்கையில் நிறைய காலவரையும், தனவரையும், பொருள் வரையும், இடமாற்றம் இவைகள்லாம் இருக்கும், ஊர் மாற்றம்லாம் இருக்கும். 3ஆம் இடம் லக்னத்தில் இருக்கனால திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இது நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதர சம்பந்தப்பட்ட அந்யோன்யம், நன்மைகள் எல்லாம் உண்டு. இப்போ அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், சிக்கனம் இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், அடிப்படை கல்விகள் உண்டு. 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்கார், அப்போ அதுக்கு கெடுதல் சொல்லணுமே. ஆமாம், தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டாகும். 3ஆம் இடம் 2ல் இருக்கார், குடும்பத்தில் செலிபிரிட்டி இருக்கலாம், அல்லது கலை ஆர்வம் கொண்டவங்க இருக்கலாம். திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் பெற்ற குடும்பத்தோடு வாழலாம். ஆக நன்மையும் மற்றதும் சிறுக கலந்தே இருக்கும். இப்போது மகர லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? 3 இருந்தால் ஆட்சி பெற்ற இடத்துல இருக்கார் குரு. அதனால் திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், இளைய சகோதரம் இவ்வளவும் பெற்று வாழக்கூடிய அமோகமான அமைப்பாக இருக்கும். அல்லது ஒரு பெரிய அளவில் செலிபிரிட்டியாக வாழக்கூடிய அமைப்பும் உண்டு. 4 பேருக்கு தெரிஞ்ச புகழ் பெற்றவங்களாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். அதே நேரத்தில் 3ஆம் இடம் 12ல் இருக்குது. அதனால் கணிசமான காலவரையும், தனவரையும், பொருள் வரையும் மேற்சொன்ன வகையிலே உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன? மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் மேசத்தில் அமர்ந்திருந்தால் என்ன பலன்? விரையாதிபதி 4ல் இருக்கிறதுனால தாய் வகையில் கொஞ்சம் விரயங்கள் உண்டாகும், சொத்து சுக விரயம் உண்டாகும், காலதாமதம் உண்டாகும். அசைய சொத்துக்களில் விரயங்கள், நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, காலதாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு, தன்னோட ஆரோக்கியத்துக்காக விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இவைகளும் உண்டு. 3ஆம் இடம் 4ல் இருக்குது. இளைய சகோதர சிறப்பாக இருக்கும். உங்களுடைய திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் அமோகமாக பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆக நன்மைகள் பெரும்பாலும் ஒரு 25% இழப்புகள். மகர லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ரிஷபத்தில் குரு அமர்ந்திருந்தால் என்ன பலன்? உங்களோட ஜாதகத்தில் மகர லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 5ல் குரு இருந்தால் என்ன பலன் நடக்கும்? 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது அந்தஸ்தை கொடுக்கும், நல்ல ஆன்மீக சிந்தனையை கொடுக்கும். 3ஆம் இடம் 5ல் இருக்கிறாரு, இளைய சகோதர வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுக்கும் திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டு. சத்புத்திரம், நல்ல அருமையான குழந்தையை பெற்று வாழக்கூடிய அமைப்பு. அதில் ஒரு 25% நான் சொன்ன எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் விரயமோ, பயணமோ, காலதாமதமோ, அலைச்சலோ ஏற்படக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். அடுத்ததாக
மகரத்துக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? 6ங்கிற மிதுனத்தில் குரு அமர்ந்தால் என்ன பலன்? கஷ்டம்தான். தனக்கு ஒரு மோசமான இமேஜ் ஏதாவது ஒன்று ஒரு 25% உங்களுக்கு ஐக்கானாக முத்திரை குத்தப்படும். என்ன அது? கடனாளினோ, நோயாளினோ, சண்டைக்காரனோ, பிரச்சனை பிடிச்சவங்களோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு முத்திரை உங்களுக்கு குத்தப்படலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடம் 6ல் இருக்குது. உங்களோட திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் கெட்டு போகும், அல்லது இல்லாது போகும், அல்லது அவமானங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம் 6ல் இருக்குது. நான் சொன்ன வகையில் கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற வகையில் உங்களுக்கு கால விரயம், தன விரயம், பொருள் விரயம் ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கிறது. இப்போ மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? அற்புதமான பலன். 7ல் குரு பகவான் உச்சம் பெறுவார். அதனால் பெரும்பாலும் நல்ல பலனே உண்டு. நல்ல வாழ்க்கை துணை அமையும். உங்களுக்கு பெருமை மிகுந்த வாழ்க்கை உண்டாகும். ஒரு சில அல்லது தவிர்க்க முடியாத நல்ல விதமான பயணங்களும் இடமாற்றங்களும் ஏற்படும். இது உங்களோட அமைப்பு. ஆக சிறந்த பலன் வாழ்க்கை துணை மூலமாக. மகரத்துக்கு 8லே சிம்மத்திலே குரு அமர்ந்திருந்தால் என்ன பலன்? கஷ்டம்தாங்க. நிறைய சிரமம். வாழ்க்கையில் பல தடை, முடக்கம், பல வகையான தடைகள், முடக்கங்கள் ஏற்படும். இளைய சகோதர தோஷம், திறமை தடை, முடக்கம், கெட்ட பெயர், தேவையில்லாத வகையில் தண்ட செலவுகள் அல்லது அபராதங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை, காலவரையும், தனவரையும், பொருள் விரையும் இவைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்லதுக்கு நம்ம நேரத்தை பயன்படுத்தாமல் கெட்ட விஷயங்களுக்கோ அல்லது முட்டாள்தனமாகவோ நேரத்தை பயன்படுத்தி வீணடிக்கக்கூடியது. பணத்தையும் நேரத்தையும் பல வகையில் நம்ம வீணடிக்கக்கூடிய சூழல் உண்டு. ஆக மகரத்துக்கு 8ல் குரு இருப்பது நன்மை அல்ல. மகரத்துக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன? கன்னிங்கிற மூலையில், கன்னி மூலையில் குரு அமர்ந்திருந்தால் என்ன அர்த்தம்? மகர லக்னத்துக்கு கன்னியில் குரு அமர்ந்தால் என்ன அர்த்தம்? 9ல் குரு இருந்தால் ஒழுக்கம், ஆன்மீகம், ஞானம், நேர்மை, மாதா பிதா குரு தெய்வ அனுகிரகம், அந்தஸ்து, பதவி இவையெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இந்த வகையில் யோகம் உண்டு. வெளிநாடு பயணம் நிச்சயம் உண்டு. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 12ஆம் அதிபதியான குரு பகவானே 9ல் அமர்ந்தால் நிச்சயமாக உண்டு. ஆக பல காலம் வெளியூர், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டுன்னு அர்த்தம். ஆக சிறந்த பலாபலன்கள் உண்டு. மகரத்துக்கு 10லே துலாமிலே குரு அமர்ந்தால் என்ன அர்த்தம்? தொழில் நிமித்தமான பயணங்கள் இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும். கலை சார்ந்த தொழில் இருக்கும், வீரம் சார்ந்த தொழில் இருக்கும். வருமானம், பெருமை மிகுந்த தொழில் இருக்கும். தொலைத்தொடர்பு அல்லது மீடியா போன்ற வகையில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு. ஆக ஃபெமிலியரான ஒரு வருமானங்கள் உண்டுன்னு அர்த்தம். ஆக 10ஆம் இடத்துல குரு இருக்கு. அமலா யோகத்தினால நிலையான வருமானம் இல்லாமல் போனால் கூட நிலையான வருமானம் இருக்கும். வேலை இல்லாமல் போனாலும் வருமானம் இருக்கும். எப்படியோ மாதம் சம்பளம் உண்டுன்னு அர்த்தம், வருமானம் உண்டுன்னு அர்த்தம். ஆக சிறந்தது மகர லக்னத்துக்கு 10லே குரு இருப்பது. மகர லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன நன்மை? பெரும்பாலும் நன்மை, 75% நன்மை. என்ன வகையில் வரும்? திறமை கேட்ட லாபங்கள் உண்டு, கீர்த்தி உண்டு. அதில் லாபங்கள் உண்டு. கீர்த்தினா புகழ், திறமை, கீர்த்தி, பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் லாபத்தில் வந்து முடியும். அதே நேரத்தில் ஒரு 25% வீணான சுகபோக வாழ்க்கைக்காக காலவரையும், தனவரையும், பொருள் வரையும் ஏற்படுத்தும். ஆடம்பர செலவினங்களால் இழப்புகள் உண்டுன்னு அர்த்தம். 12ஆம் அதிபதி 12ல் இருந்தால் என்ன பலன்? நல்ல விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. நல்ல விஷயத்தை தவிர்க்க முடியாமல் பயணப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதேனால் காலம் கடந்து இப்போ திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம் இவைகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. ஆக இது ஒரு மத்தியமமான நல்ல பலன்களை தரக்கூடிய பலாபலன். இதுதான் உங்களுக்கு மகர லக்னத்துக்கு குரு பகவான் என்ற 12 இடத்துல இருக்கிற பலனை நம்ம தெளிவாக சொல்லி முடிச்சிருக்கோம். நன்றி. மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்.